ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி 2022 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தமிழ் சப்ஜெக்டில் என்னென்ன கொஸ்டின் இப்போ இருக்கிற சிலபஸில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா என்னது? வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக. நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் ஒரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செய்யப்பாட்டு வினை தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒயிலாட்டம் ஒரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. அடுத்தது மாலதி மாலையை தொடுத்தாள். எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. செய்வினை. அந்த பொண்ணு ஒரு செயலை செய்யுது. செய்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பு. சாலச் சிறந்தது. இதெல்லாம் நெக்ஸ்ட் என்ன? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேள் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக. கேனோட வேர் சொல் என்னது? கேட்டு. வினைச்சொல்லின் வினையச்சம் கேட்டு. ஊன்னு வந்திருக்கு பாருங்க. தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. தனி. தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. தா. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய உருபொருளை கண்டறிந்து எழுதுக. மதில். மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழி உரிபொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிய. பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. கடல். இதே அந்த ரா வேற ரா வந்துச்சுன்னா அது என்னது அர்த்தம்? பறவை மேலே பறக்குதில்ல, அதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ரா வந்தால் கடல்னு அர்த்தம். ஓகே. மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. கூகை குளரும். அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷனில். கூகை குணுகும், கூகை அலரும், கூகை கூவும்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் கூகை குளரும். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிய. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செய்ய நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. அதே தான் வேர்டு. சின்ன சின்ன சந்திப்பிழை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இச்சு வரணும். செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. குற்றி அழுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிய. குற்றி அழுகரம்னா என்ன? பொருந்தா சொல்லு. பொருந்தாது குசுடுதுபுரு. இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பசு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். சோறு உண்டான்னு வரும். பால் குடித்தான். பழம் தின்றான். நீர் பருகினான் அப்படின்ட்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். வரதன் என்ற பேர். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. சரியானது பார்த்தீங்கன்னா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். சரியான பழமொழி. அடுத்தது பாருங்கள். எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லது அல்லாத ஒன்றை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அண்ணனோடு போ, இதுவும் கட்டளை தான். தமிழ் படி, இதுவும் கட்டளை தான். கூடுகட்டு, இதுவும் கட்டளை தான். அரசு ஆணை பிறப்பித்தது, இதுதான் கட்டளை தொடர் இல்லாத வாக்கியம். 5 மாடுகள் மேய்ந்தன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துக்க. இன்னொரு கொஸ்டின்ஸ் பாருங்கள். இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? சரியான தொடரை கண்டறிய. உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் தமிழ் மொழி உலகம் உள்ள வரை வாழட்டும்.
அதுவே சரியான தொடர் தான். மீண்டும் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின். இதுக்கு சரியானது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். அகர வரிசை இப்போ எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. ஆன்சர். பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். இது 6th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். தேடு வினைமுற்றுச்சொல், தேடினார். தேடிய அப்படின்னு வந்திருக்கு. வந்தால் பெயரச்சம். கீழே இதுக்கு ஆன்சர் இஸ் தேடினார். தேடுக்கு வினைமுற்று தேடினார். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்டு பிஸ்கட். இது 10th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தங்கக்கட்டி. வவ்வல்ஸ். இங்கே பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கலைச்சொற்கள் பாருங்கள். வவ்வல்னா உயிரெழுத்துக்கள். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. நான் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆன்சர் இஸ் 3. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் தானே. நனந்தலை உலகம் வளையி நியமியோடு வளமுறை புரிந்த மாதங்கு தடக்கை எனும் ஒரு முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல். சிறிய உலகம். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. எடுப்புனா என்னது? ஆரம்பிக்கிறது, முன்னுரை செய்கிறது, அந்த மாதிரி. அதோட எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா முடித்தல். தண்டலிற் பதம். சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. தன்மை கூட்டல், தளிர் கூட்டல் பதம், தண்டலிற் பதம். களம்பகம். இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது களம் கூட்டல் பகம், களம்பகம். பீலி சூட்டிய பிறகு அடுத்த கொஸ்டின்ஸ் போவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூட்டி அடுத்த வீடியோஸில் போடுறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.